நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொடிகாமத்தில் மிகவும் அழகிய அற்புதமான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அந்த வீட்டை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீட்டை ஒருக்கா போய் பார்ப்போம். முன்னுக்கே மிகவும் தடபுடலாக இந்த கேட்டெல்லாம் மிகவும் அருமையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த வீட்டின் முன்பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முதல் வீட்டை சுற்றி ஒருக்கா வடிவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை சுற்றி ஒரு 10 தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது. தென்னை மரத்தை எல்லாம் பார்க்க மிகவும் நீட்டாக பராமரித்து கொண்டு வராங்க. இந்த வீடு கொடிகாமத்தில் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. கொடிகாமம் சந்தி, சிக்னல் சந்திலேருந்து கிட்டத்தட்ட அண்ணளவாக ஒரு 300 மீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைய பெற்றிருக்குது. இதுதான் இந்த வீட்டின் கிணறு. இந்த கிணறோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்ந்து மோட்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பைப்லைன் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பின்னுக்கு ஒரு டேங்கெல்லாம் கட்டி பின்னுக்கும் ஒரு டாய்லெட் வாஷ் ரூமோடு சேர்ந்த மாதிரி காணப்படுது. இந்த மதில் கரையில எல்லாம் கமுகு மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மரங்கள் காய்க்கக்கூடிய பருவத்தில் காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு கட் பண்ணி மேலே செல்லக்கூடிய மாதிரி ஸ்டெப் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லெல்லாம் பதிச்சு நீட்டாக காணப்படுது. இந்த வீடு 3 அறைகளை கொண்ட வீடாகும். இந்த வீட்டை பார்க்க வெளித்தோட்டம், இது வீட்டுன்னு வெளித்தோட்டம் அதோடு சேர்ந்து இந்த லைட்டிங் சிஸ்டத்தை எல்லாம் பார்க்க மிகவும் ஆசையாக இருக்குது, மிகவும் அழகாக இருக்குது. இந்த லைட்டிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓல்ல எல்லாம் மாவில் பதிச்சு வச்சுருக்காங்க. கீழையும் மாவில் பதிச்சு இந்த ஓல் சிவர் ஃபுல்லாகவும் மாவில் பதிச்சு வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே சிசிடிவி கேமராக்களை பொருத்தி வச்சுருக்காங்க. மிகவும் அறிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இந்த வீடு காணப்படுது, மிகவும் அழகாக காணப்படுது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிரும்பு ஆலையெல்லாம் நிறைய டிசைன்கள் செஞ்சு முன்னுக்கெல்லாம் லைட் சிஸ்டம் எல்லாம் கொடுத்து வெளியேயும் ஆக்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய பார்த்து இந்த வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடு தான் இப்போ எங்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த வீடு நீங்கள் என்ன விலை இருக்குமென்னு நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இந்த வீடு என்ன விலை, இந்த வீட்டை எப்படி நாங்கள் பார்க்குறதுன்ட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிகவும் அற்புதமாக கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வோல், அதாவது சுவர் பகுதியில எல்லாம் அப்படியே ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. முன்னுக்கு என்ட்ரி ஆகும்போதே வீட்டின் அந்த டோர் டிசைனை பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் பதிச்சு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் அந்த லைட்டை ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அந்த கிளாஸாக நீட்டாக கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபாரின் லுக்கை தருகிற ஒரு கம்ரோ கிச்சன் ஸ்டைலில் இந்த கிச்சன் அமைய பெற்றிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இந்த லைட்டிங் சிஸ்டம் செஞ்சவங்களுக்கு பாராட்டு ஒன்று கொடுக்கணும். மிகவும் அற்புதமாக இந்த வீடு காட்சி அளிக்கின்றது. ஓப்பன் கிச்சன் செட்டப்பில் ஹோலோட சேர்ந்த மாதிரி இந்த கிச்சன் செட்டப்பை செஞ்சுருக்காங்க. இந்த முன் ஹோல் மட்டுமல்ல, கிச்சன் மட்டுமல்ல, ஃபுல்லாக அந்த ஹோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வோல் ஃபுல்லாக, அதாவது சிவர் ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்கிறாங்க. இந்த லைட்டிங் சிஸ்டத்தோடு சேர்ந்து அந்த சிசிடிவி கேமரா, சிசிடிவி டிவி, அந்த ஃபுட்டேஜ், ஓப்பன் கிச்சன் எல்லாம் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த வீடை பார்க்கவே பிடிக்கும். என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜிப்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்து லைட்டிங் சிஸ்டம்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக ஏசி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங் சிஸ்டம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தான் அந்த ஒரு லக்ஸரி லுக் கொண்டு வருது. வாங்க ஒருக்கா சாமி அறையை ஒருக்கா போய் பார்ப்போம். சாமி அறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் மிகவும் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி படம் வைக்கக்கூடிய தட்டெல்லாம் நுட்பமாக செஞ்சு இதுக்கு லெவல் சீட்டெல்லாம் பலகையெல்லாம் அடித்து மிகவும் அழகாக காணப்படுது. இந்த வீடு என்ன வாசல் வீடுன்னு நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இது மேற்கு வாசல் வீடு. மேற்கு வாசல் எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமாக தான் இருக்கும். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன கதவு வேலைகள், அதாவது மர வேலைகள் கூட பார்த்து செஞ்சுருக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசைனை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு ரூமையும் பார்த்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வீட்டின் முழு வீடியோ இந்த வீடியோ இணைப்பில் ஃபுல்லாகவே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க.
ஃபுல் இணைப்பும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வீட்டில் முழு வீடியோ, அதாவது பின்பக்கம் சரி, முன் சைட் வியூ சரி, சகல வியூவும் இதில் இணைக்கப்பட்டிருக்குது. முழு வீடியோவையும் பார்க்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடு சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சவங்க சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடு சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும்.